வாங்க வணக்கம் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன இடம் ஒரு மாதிரி கலகலப்பா இருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணு, நான் சந்தோஷமா இருக்கேன் அதான். அப்படி நம்ம நினைச்சுக்க வேண்டியது எல்லாரும் கலகலப்பா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்கள சொன்னீங்களா நீங்க? இல்லையே, முதல்ல இருந்தப்ப இந்த இடம்லாம் கொஞ்சம் பொட்டலா இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் நிறைவா இருக்கிற மாதிரி இருக்கே. நான் தான் பாதி பேரை பிடிச்சி உட்கார வச்சு இந்த கிளம்பிருச்சுல. வாங்க என் செல்லம். ஒருவேளை நான் நினைச்சு உங்கள்கிட்ட இருந்து கொடுக்குறாரா? இவ்வளவு நேரம் எனக்கு தானே கம்பெனி கொடுத்தீங்க. 20 ரூபா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா மன்றம் ஆறுமுகம் அழகப்ப நாயக்கன் பட்டியை சார்ந்த அன்பனர் அவர்கள் எனக்கு 20 ரூபாய் அன்பளிப்பினை வாடி வழங்கி அன்பு அப்பா அவர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இந்த 20 ரூபா தான் கொடுக்கணும், இல்லை ஒரு 100 200 கொடுத்தா கூட புண்ணியமா போகும். சும்மா இரு, அவங்க உட்காந்து நாடகம் பாக்குறதே பெரிய விஷயம். இதுல வேற 100 வரைக்கும் எந்திரிச்சு சரி, அதெல்லாம் எதுக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? அப்பா காட்டுக்கு போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துக்கு ஒரு புள்ள வந்திருக்கு. காட்டுக்கு புள்ள வந்திருக்கா? புள்ள வந்துருச்சு. எந்த புள்ள? பாஞ்சா வந்துருச்சு. புள்ள வந்துருச்சு. என்ன புள்ள? அம்மா காட்டுக்கு அந்த இன்னொரு புள்ள. உங்க அப்பா நான் வேலை பாக்குறது பத்தாதுன்னு வேலைக்கு இன்னொரு புள்ளைய சேர்த்து வச்சிருக்காரு. அப்படியா? அவளை உடனே பார்க்கணும், பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். எங்க அவ? அடியே எங்க ஆளே காண. எப்ப வள்ளி மாதிரி வேற எங்கிட்டும் போயிட்டாளா? என்ன மாடு வந்துருச்சு, இந்த வந்துட்டேன். என்னத்தை தின்னு தோணுது? ஏய், எதுக்குடி வர காப்பி? அழுது தொண்டையை கட்டிப்பிடிச்சு. நீ எதுக்குடி அழுத? அந்த பிள்ளைக்கு தொண்டை கட்டனாலும் என்னை செய்யாத கூப்பிடுது பாப்பா. ஏய், எதுக்கு நீ பழுத? நம்ம போறது என்ன சின்ன காரியமா? இல்ல பெரிய காரியம். ஐயோ இல்ல, இப்படி யாரும் அடிச்சுக்கிற அழுது பார்த்தா அப்படி ஒரு ஆள் இருக்குமா? சந்திரமதி. ஏய், எதுக்குடி இப்படி அழுகுற? என்ன காரியம்? நம்ம போறது மிகப்பெரிய விஷயம். நம்பிராஜன் சீரியஸா இருக்காரா? ஏன் நல்லா இருக்காரு? நல்லா தாண்டி இருக்காரு. ஏன் எங்க அப்பாவை அப்படி தூக்க பாக்குறீங்க எல்லாருமா சேர்ந்து? அங்க பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைய. ஆமா, யாரு சொன்னது? நீ சின்ன பிள்ளையா, நீ பெரிய பிள்ளையா இருக்க? சின்ன பிள்ளைங்கற அந்த டேமேஜ் ஆனது சொல்லியா? சொல்லக்கூடாது. சரி, அதெல்லாம் எங்க அப்பா பாத்தீங்களா? எங்க அப்பா பாத்தீங்களா? என்ன உங்க அப்பா இப்படி ஒரு ச்சே, என்ன எந்தால ஏமா எவ்வளவு லொப்பையா இருக்காப்ல? ஏய், எங்க அப்பா அப்படிலாம் சொல்லாதீ. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரட பார்க்க முடியாது. நல்லா புத்திரன் உத்தம புத்திரன். என்ன நீ சொல்லி தரஞ்ச? அந்தாலே புத்திரன். நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்க அப்பா ஏன் இவ்வளவு மோசமா? ஏய், அப்படி என்ன எங்க அப்பா செஞ்சாரு சொல்லு, நான் கேக்குறேன். நீங்க அப்பா மாத்தணும் வேண்டாம். என்னதே அப்பா மாத்தணுமா? இந்த அப்பா வேண்டாம். என்னடி நம்ம பொருளை மாத்துற மாதிரி இந்த அப்பா வேணா வேற அப்பா மாத்தோங்கற? அந்த ஆளு அப்படி என்ன பண்ணாரு எங்க அப்பா? நம்மள பூரா காட்டுக்கு போ காவலை பறந்து சொல்லிட்டு சரி வீட்டுல போய் அம்மாவை கட்டி பிடிச்சி கொடுத்துருக்காப்ல. அம்மா தானே கட்டி பிடிச்சி கொடுத்திருந்தாரு. அம்மாவை கட்டி பிடிக்காம பின்ன ஆட்டுக்குட்டி அம்மா கட்டி பிடிச்சி கிடப்பாங்க. புரியவே இல்லை உங்களுக்கு. என்ன இருங்கம்மா, நான் கேக்குறேன். என்னடி உன் பிரச்சனை? அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் ஏன் வருத்தப்படுறேன்? அப்புறம் என்ன? அந்த ஆளு ஏத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காப்புல. ராமசாமி மருந்து குடிக்கணும்னு அலையிறேன். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் தான் ராமசாமி சமாதானப்படுத்தி பெரிய இடம்ல அதெல்லாம் சகசம்டா, பெரிய இடத்துல அப்படித்தான் புழங்குவாங்களா? நீ வேணா என்னை கொஞ்ச நேரம் கட்டி பிடிச்சி படுத்துக்கடான்னு சொல்லி இவ்வளவு நேரம் கூட முட்டை கூட படுத்து கிடந்துட்டு குளிக்க கூட இல்லை. ஏமா நீங்க கூப்பிட்டு இதுதான் பண்ட மாற்ற முறையா? இது பண்ட மாற்ற முறையில் இது இடத்த பார்க்கும்போது மனசு சந்தோஷமா இருக்கு. என்ன வாய் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். அப்படியா? இடம் எப்படி இருக்குன்னா சொல்லுங்க. தின்னா கடி தின்னா கடி தின்னா கடி தின்னா தின்னா கடி தின்னா கடி தின்னா
பின்னரிசி வச்சது போலி பல்வரி சோறு தொட்டுப்புட்டா தொட்டுப்புட்டா பின்னரிசி சுட்டது ஏந்தி மனசு தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா குண்டு கூத்து குளுகுது ரோசா தெம்மாங்கு பாட்டு படிச்சு ராசா குண்டு கூத்து குளுகுது ரோசா பாடப்போகிறே விளையாடுமகிலே தேனை எடுத்து பாட்டு பாடுகிறே உன்னைய நீ பாட்டு வச்சு ஒண்ணு விடாம சொல்லி வச்சே ஆரோட பாடும் மன்னவி மகிழே நீ மாமனாரே கன்னிமனோ ஓடுது பாரு தேசமிக்கோ உங்களத்தா கண்டப்பட்டா உள்ளுக்குள்ளேதோ பாசம் பொங்கோ உள்ள உள்ளமின்னு இப்போ நான் ஒண்ணு சேரா போதும் இப்போ இப்போ நாம சேரா போதும் இப்போ என்னென்ன வாயை திறக்கலையே பாரு. உன்னை நான் இப்ப பாட சொன்னா நான் தாம்மா சொன்னேன். வாங்கி உதவி செய்ய. நான் தானே பாடிக்கிட்டு இருக்கேன் நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்தேன் வாங்கி பாடு. ஒன்னு பாடுறான்னா சரியா வாங்கி போடணும் இல்லைன்னா பேசாம இருக்கணும் நான் ஊர் என்ன உலகம் என்ன இப்போது அப்படின்னு பாரு நான் உன்னை சேர்ந்தா போது இப்போது அப்படின்னு தானே பாடுனேன் ஆமா நீ வந்து நான் உங்களை அப்படின்னு ரெண்டு பேரும் கையை காமிச்சா என்ன அர்த்தது ஆமா. ஒருமை பன்மை ஆமா இருக்கு இப்போ நான் உங்களை பார்த்து நான் உன்னை சேர்ந்தா போதும் போதும்னா இவன் கோச்சுப்பா ஆஹா. நான் உன்னை சேர்ந்தா போதும் போதும் நீயே கோச்சுக்க நான் கோச்சுக்க மாட்டேன் சனியன் தொலைதுன்னு விட்டுருவேன் யாரம்மா சனியேங்கிறீங்க? சொல்லக்கூடாது அப்ப இதை வச்சு நான் பொதுவா பொதுவா அப்ப இதை என் தலையில கட்ட பாக்குறீங்க. ஓ ஆமா, கண்ணாடி போடு, போடு. ஊர் என்ன உலகம் என்ன நாம சேரா போதும் காலம் இருக்கு ஒரு நேரம் இருக்கு காலம் முடிக்க நல்ல யோகம் இருக்கு ஒன்றுக்கு ஒன்னா சேர்ந்திருக்க ஏலம் குயிலே ஏலம் மயிலே ஆரோல பாடும் மன்னவி பாடாதவன் குருமானே தந்தீனை தேடித்தானே செஞ்சினாக விளக்காக செஞ்சினாக 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 விளக்காக செஞ்சினாக 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 விளக்காக செஞ்சினாக செஞ்சினாக விளக்காக செஞ்சினாக இப்போத்தான் விஸ்குன்னு நடக்க ஒரு பாரமே குறைஞ்சிடும் சரியா சரியா அண்ணா, வடக்குன்னு போயிட்டா போ எங்க போச்சுடுற? முகரைய பாரு, முகரைய. ஏய். ஆம்பளை ஆளுகிட்ட போய் முன்னாடி தொலைந்துட்டு போய் உட்கார்ற வெக்கமா இல்ல உனக்கு? பஸ் ஸ்டாண்டில் 10 ரூபா அப்போ இங்கே ஃப்ரீ ஏங்க நீங்க ஏன் நீ கிறுக்கி பிடிச்சோரு? மண்டைய புழக்க போறேன். அங்க போய் ஆம்பளை ஆளுக்கு மட்டும் திறந்துட்டு உட்கார்ந்திருக்க? மண்டையை பிறந்தா உச்சா போக முடியாது ஐயோ, கரும பிடிச்சோரு. உனக்கு தான் ஏற்கனவே அடைச்சு போயிருக்க. எப்படி வந்துச்சு? இப்போ ஃப்ரீ ஆகிருச்சு அதான் எப்படி? அம்மா அங்கே அம்பிட்டு போயிருக்காங்களா என்னது? அம்மா அங்கிட்டு போயிருக்காங்களா அடி லூசு கிறுக்கி. அது பாலை இதுக்கும் பழம் இருக்கும். அடி பாவி என்னடி என்ன பண்ண ஒரு பொம்பளை தானே நின்னு ஒரு ஆண்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு விஷயத்தை செய்யலாமா 10 நாள் அந்த பிள்ளைக்கு அடைச்சிருந்தது இப்பதான் ஓபன் ஆயிருக்கு. ஏய் பெண்களை போல செய்யக்கூடாது ஆண்கள் அவமதிக்கிற மாதிரி என்ன? ஒரு பேருந்துல போகும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இடம் இல்லை அப்படின்னா யார் எழுந்து இடம் கொடுப்பாங்க தெரியுமா சனியா இருக்கவங்களுக்கு தானே. ஒரு ஆண் தான் இடம் கொடுப்பாங்க தெரியுமா ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தான் எழுந்து இடம் கொடுப்பாங்க இன்னும் உங்களுக்கு விவரம் தெரியல என்ன அவங்க ஒன்றும் எந்திரிச்சு நமக்கு இடம் கொடுக்கல அவங்களுக்கு எந்திரிச்சதுனால தான் நமக்கு இடம் கொடுக்கல ஆத்திரம் எனக்கு இந்த மாதிரி அதனால இப்ப ஆண்களை மதிக்க ஆம்பளை பழி வாங்கத்தான் இந்த காரியம் இதே பழி வாங்குறது. புரியல இவ்வளவு விஷயம் பழி வாங்குற அளவுக்கு என்ன செய்ய போய் சரியா? பார்த்துட்டாங்க.
என்ன சரியா? போயிட்டு வாங்கம்மா. நீ பார்த்துருக்கியா? எதை பார்த்திருக்கியான்னு கேக்குற? நம்ம ரோட்டில் நடந்து வருவோம்ல, அந்த ஆம்பளைய நம்ம வர்றதை அப்படி பார்க்காத மாதிரி அப்படி போஸ்ட் மரத்துன்னு ஒன்று கடிப்பான் பார்த்துருக்கியா? கருமா அதை போய் என்னையே பார்க்க சொல்ற? சத்தியம்மனை பார்த்து நான் பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன். நொட்டா கையில் சுத்தம் பண்ற கர்மத்தை அடிப்பாங்க. அது நம்மளை பார்க்காம அடிக்கிறதில்ல, நம்ம பார்க்கணும்னே அடிப்பாங்க. எதுக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும்னே அடிக்கிறாங்க? பெரிய அனகொண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி உண்டா, பூரா 1000 மணி குஞ்சாட்டேன். அது எப்படி உனக்கு தெரியும்? ஆட தர்மலிங்கம்லாம் ஒண்ணுக்கு இருக்கிறேன், பாதி பேண்ட்லயே போயிடும். எப்படி சுரேஷ் ஒண்ணுக்கு இருக்கிறப்ப இங்கிட்டு இருந்தா இங்கிட்டு போய் ஓசை மாத்தி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தான் பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம், மூத்திரத்துக்கு மூத்திரம். முகரைய பாரு, முகரைய மூத்திரத்துக்கு மூத்திரமா சீப்பா. நல்ல பழி வாங்குற என்ன முடியும் உனக்கு? ஆமா அதெல்லாம் இல்லடி, பறவைகள்லாம் கூட்டம் கூட்டமா வந்துருச்சு. எத்தனை நண்டி என்னதுடி விரிச்சுக்கிட்டு அடிக்கிறது ரெக்கைய. பறவைகளை விரட்டுவோமா? ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே. இது ஒரு ஆட்டம், இதுக்கு வாசிப்பு வேற. என்னடி ஏத்தி இப்படி வேண்டி என்னமோ நீ சொன்ன மாதிரி பெரிய இது வச்சிருக்க மாதிரி ஓவரா பிக்கப் பண்ணிக்கிறா. என்ன கருமா அது? பாரு ஏய் என்னடி இது? ப்ளூ கலர்ல என்னமோ தெரியுது கீழே பாரு. இது என்னடி? இது என்னன்னு தெரியாமத்தே இவ்வளவு காலம் குடும்பம் எடுத்திருக்கீங்க. ஏய் நான் அதை கேட்கலடி, கீழே குனிச்சு பாரு. இங்க இல்ல அங்க பாரு. இல்லையா வீட்ல வச்சிரோண்டி அங்க பாத்துறடி. அட கீழே குடிச்சு பாரு, மான போகுது. கர்ம போகுது. டா எதை மூடணுமோ அதை மூடாம மூஞ்சியை மூடுற. மூஞ்சியை தான் மூடும். ஏன் நாளைக்கு பாக்குறவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஏன் மூஞ்சில முடிக்காத. இப்படி மூஞ்சி முடிச்சோம்னா இது தெரிஞ்சாலும் யாருன்னு அடையாளம் தெரியாது. அப்படி சொல்லாத, ஏன்? இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ தான் பேர் வெட்டி வச்சிருக்கியே, அது யாரு பேரு? எங்க வீட்டுக்காரர். உங்க புருஷன் யாரு? அவங்க எவுங்க வளர்ந்தவங்க. புருஷன் பேரு சொல்ற, ஆனா நம்பர் வேற மாதிரி நம்பரா இருக்கே. அது பழைய ஓனர் நம்பர் இன்னும் மாறாம இருக்கு. முகரைய பாரு, முகரைய. ஆர்டிஓ ஆஃபீஸ் லீவா, திங்கக்கிழமை தான் போய் பேர் ஒழுங்கா நின்று காவல் பார்க்கறதா காவல் வரு, இல்லைன்னா தயவு செஞ்சு நீ உள்ள போயிரு. நாங்க நம்ம யாராவது ஆம்பளை இருந்தா கூட்டியாரு. ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா? சோறு இல்லாம கூட ஒரு மாசம் இருந்துருவேன். ஆனா நீ இந்த வசந்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கான, செஞ்சவாடா இல்லையடி. 3 வருஷம் ஆச்சு. ஓடி வர உள்ள பார்த்து மட்டும் நீ என்ன பண்ண போறப்போ? என்ன டிசைன்ல இருக்குன்னு மறந்தே போச்சு. நீனு கெஞ்சினே கதர்னே கால்ல விழுந்த. கதறி கண்ணீர் வராது வராது போ. தண்ணி பூரா கண்ணு வழியா ஐயய்யய்ய யாருங்க இதை வச்சு எப்படி சிக்கிருக்கேன் பாத்தீங்களாமா? ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் சோ ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே.
அடி வெக்கங்கெட்டவளே, ஒரு பொம்பளை ஏய் என்னடி இது போனா குளிக்கலாம் உடனே மோட்டர்ல தண்ணி வரல. ஏன்டி ஆம்பளை ஆள் கையில கட்டிட்டு வந்திருக்கா? நான் உள்பாவோட எடுத்துட்டு போகல, அதனாலதான் உங்க கையில எடுத்து கட்டிட்டு வந்தேன். ஏய் அதெல்லாம் மரணி முதல்ல அம்மா டா மறச்சுடு. வாங்கம்மா, மொத்தமா போய் குளிச்சுட்டு வந்துடும். ஏய் ஏய் இது கிட்ட போட்டு ஓடி எந்திரி. என்னடி கர்மது? அடி மேல மூடி தொலை பொம்பளை உட்காந்துக்க. ஓடி முதல்ல. இதெல்லாம் காமிச்சிட்டு தெரியாத என்ன சேவிங் பண்ண போறியா? ஏங்க வாங்க போங்க எந்திரி போ. பெரியவரே, போடக்கூடாது, இந்த பக்கமா போடணும். எங்க இப்படி தான் போறேன் நான். கூரோட குப்பா இப்படியா? ஆஹா இது போட்டு ஓடி தான் போறேன். ஆடு என்னை வித்து பெருமைப்படுத்திய வானத்தை மறைக்கிறதுக்கு பூத்தனா தர்மலிங்க மாமா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். சோப் வாங்கிட்டு வரீங்களா? வாரேன். இது யாருக்கு? மாமா துண்டை மறந்துட்டீங்க. ஏய் ஓடி உள்ள போடு. அம்மா, ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், இந்த பொம்பளைய நம்ம வீட்டுக்குள்ள விட்டீங்க, கொல்ல பேரை அதனால இழக்க. வேணாம். ஆளுக்கு ஒரு பக்கமான காவல் பார்ப்போம். நவமணிகள் ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம். அப்படி யாராவது என்னைய கூப்பிடுங்க, வேற வந்து நீங்க இதை பாத்துக்கங்க. போலாமா?